புனேரி பல்டன் டீமோட மேனேஜ்மெண்ட் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அவங்களோட சாம்பியன் கோச்சாக இருக்கிற பிசி ரமேஷ் வந்து ப்ரோமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன எதுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தமிழ் தலைவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. அதை பற்றியும் லைட்டாக ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் புனேரி பல்டன் டீமை பற்றியே பார்த்துடலாம். ஸோ புனேரி பல்டன் டீமோட சாம்பியன் கோச் பிசி ரமேஷ் இருக்கார் இல்லையா, ஒரு கடைசி 2 சீசனாக ஃபைனலுக்கு கொண்டு போன ஒரு கோச், அதில் ஒரு சீசன் ஃபைனல் அடித்து ட்ராஃபி அடிக்க வச்ச ஒரு கோச், நம்ம அதிகமாக எதிர்பார்த்த ஒரு டீம் புனேரி பல்டன் டீம். அந்த டீமோட கோச் ஒரு சாம்பியன் கோச் பிசி ரமேஷ் வந்து இப்போதைக்கு கோச் பதவியிலிருந்து விலகியிருக்கார். அவர் வந்து டீமோட அட்வைசராக இருக்க போகிறார். அதாவது லிட்டரலாக அவர் வந்து ப்ரோமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எதனால் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த PKL சீசன் 11 ஆரம்பிக்கும் போது புனேரி பல்டன் டீம் கிட்ட வந்து பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஒரு சாம்பியன் டீம், ஒரு புதுவிதமான டீம், உங்ககிட்ட சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் தேவையில்லை, எல்லா பிளேயர்ஸும் எல்லா நேரமும் சூப்பர் டன்னோ ஹைஃபையும் எடுக்கணும் தேவையில்லை, ஒரு நார்மலான பாயிண்ட்ஸ் எடுத்தால் டீம் ஜெயிக்கிற அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்தால் போதும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்த ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா புனேரி பல்டன் டீம். அண்ட் PKL சீசன் 9 இருக்கட்டும் 10 இருக்கட்டும் 2 சீசனும் லீக் மேட்சஸில் டாமினேட் பண்ண ஒரு டீம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு டாமினேஷன் பண்ணிவிட்டு இப்போ PKL சீசன் 11 முக்கியமாக அஸ்லாம் இனாம்தார் இன்ஜுரிக்கு அப்புறம் புனேரி பல்டன் டீம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்சை டைப் பண்ணுறாங்க, ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோக்குறாங்க, மோசமாக தோக்குறாங்க. உதாரணத்துக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் கூட ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்தாங்க, ஒரு தபாங் டெல்லி டீம் கூட ஜெயிக்க வேண்டிய மேட்சை டைப் பண்ணாங்க, கடைசியாக குஜராத் டீம்கிட்ட தோத்தாங்க, ஹரியானாட்ட தோத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஒரு 2 சீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த சீசன் ப்ராப்பராக ப்ளே பண்ணலை, அந்த ஒரு ஸ்ட்ரகிள் நடக்குது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னன்னு தெரியல, அதில் வந்து ஸ்டெப் அவே அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வேறு மாதிரி கன்சிடர் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, புனேரி பல்டன் டீமும் அவரை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அவரே வந்து சொல்லியிருக்கலாம் எனக்கு வந்து இந்த கோச் பதவி வேண்டாம், நான் வந்து அட்வைசராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்கலாம். என்ன நடந்திருக்கும்னு தெரியல. மேபி இதுதான் ஒரு ப்ராப்பர் ரீசனாக இருக்கும். புனேரி பல்டன் டீம் பிசி ரமேஷை ப்ரோமோட் பண்ணியிருந்தாலும் இதுதான் காரணமாக இருந்திருக்கும். பிசி ரமேஷ் வந்து ப்ரோமோட் ஆகிறார் அப்படின்னாலும் இதுதான் மேக்ஸிமம் காரணமாக இருந்திருக்கும். அண்ட் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அவர் வந்து ஒரு சீசன் வந்து பயங்கரமான டாமினேஷன் பண்ணிட்டு இப்போ வந்து டாமினன்ஸ் இல்லாததுனால புனேரி பல்டன் டீம் வந்து அவரை ப்ரோமோட் பண்ணுறாங்களோ இல்லைனா அவரே ப்ரோமோட் பண்ணிக்கிறாரோ அதெல்லாம் எனக்கு தெரியல. ஓகேங்களா, நான் வந்து ஒரு ஒப்பீனியனாக தான் வைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் படி இதனால் இந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் மூவாக நான் பார்க்குறேன், ஒஸ்ட் மூவாக பார்க்குறேன். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீசன் வந்து இனிமேல் புனேரி பல்டன் டீம் ஒழுங்காக ப்ளே பண்ணாமல் எலிமினேட் ஆனாலும் அடுத்த சீசன் அவரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேலண்டடான கோச், அந்த மாதிரி கோச் வந்து அசால்ட்டாக கிடைக்க மாட்டாங்க. ஒரு 3 டிஃப்ரெண்ட் PKL டீம்ஸை வந்து டைட்டில் அடித்து கொடுத்துருக்காரு. புனேரி பல்டன் டீமுக்கு ஃபஸ்ட்டு டைம் டைட்டில் அடித்து கொடுத்த கோச்சும் அவர் தான். கடைசி ஒரு 2 சீசனாக உங்கள் டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. 2 சீசன் உங்கள் டீமை லீக் மேட்சஸில் பயங்கரமாக டாமினேட் பண்ண வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு பயங்கரமான இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கோச்சு, எப்படி டீமை கரெக்டாக செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோச்சு. PKL டீம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்ககிட்ட 2.5 கோடி 3.5 கோடி கொடுத்து ஸ்டார் பிளேயர்ஸை எடுத்தால் மட்டும் போதாது. உங்ககிட்ட கரெக்டான டீமும் பயங்கரமான யங்ஸ்டர்ஸும் இருந்தால் அந்த டீமை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ண ஒரு கோச்சு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அட்வைசராக போகிறதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ரொம்ப ஒஸ்ட் மூவாக நான் பார்க்குறேன். அண்ட் இப்போ புனேரி பல்டன் டீமை தாண்டி இப்போ தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் குஜராத் மேட்சோட ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ஸோ அதை பற்றி பார்க்கும்போது எல்லா வீடியோலையும் கற்றுக்கிட்டே தான் இருக்கும். ஸ்டார்டிங் 7 இப்படி கொண்டு வாங்க அப்படி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்டிங் 7 ப்ராப்பராக கொண்டு வந்தாங்க. பட் சந்திரன் ரஞ்சித்தனை ப்ராப்பராக ப்ளே பண்ண முடியல. நம்ம விஷால் சகலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி, மாசான முத்துக்கு இன்ஜுரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால சொன்னதே சொல்லி வந்து உங்களை போர் அடிக்க வைக்க விரும்பலை. ஒரு சில விஷயங்கள் தான் நான் இப்போ ரீசெண்டாக மேட்சஸ்லாம் ப்ராப்பராக பார்க்குறதுல தமிழ் தலைவாஸ் மேட்ச் எப்போ போல பார்ப்பேன். குஜராத் டீம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா மோசமா பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் தலைவாஸ் டீம் ஃபர்ஸ்ட் வாட்டி குஜராத் அகைன்ஸ்டா ப்ளே பண்ணாங்க இல்லையா, அந்த டீம் தான் இதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. குஜராத் டீம் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா வேற மாதிரி வராங்க. அந்த டீமை தோக்கடிக்கணும் அப்படின்னா தோக்கடிக்க முடியும்னு நம்பிக்கை கூட இல்லைங்க. ஏன் அப்படின்னா நம்ம டீமோட ரைடர்ஸ் வந்து ரொம்ப புவராக இருக்காங்க. மொயின் சஃபாகியை தவிர வேறு யாருமே இல்லை. சச்சின் ஃபார்ம் அவுட்டு, சந்திரன் ரஞ்சித்தனை ஃபார்ம் அவுட்டு, விஷாலுக்கு இன்ஜுரி, மாசானமுத்துக்கு இன்ஜுரி, நரேந்தருக்கு இன்ஜுரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டியதான். வந்தால் மழை போனால் மயிர் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்கணும். மொயின் சகாரியா மெயின் ரைடராகவும் திராஜ செகண்டரி ரைடராகவும் தேர்டரி ரைடராக சௌரப் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி சௌரப் இல்லாமல் மாசானமுத்து உங்களுக்கு வந்துட்டாருன்னா மாசானமுத்து, விஷால் சகல் இல்லைனா நரேந்தர் யாராவது இன்ஜுரியிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னா சௌரப்
பேக்கப்பை வெளியே எடுத்துகிட்டு அந்த மெயின் பிளேயரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இனிமேல் வந்தால் மழை போனால் மயிறு நானா நம்ம பல விஷயங்கள் பண்ணிட்டோம், நமக்கு ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகலை, இந்த விஷயமாவது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். ஸோ பார்த்துக்கலாம். இனிமேல் தமிழ் தலைவாஸ் டீம் பிளே ஆஃப்ஸ்க்கு போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, வாய்ப்பே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது என்னது, யங் பிளேயர்ஸை இறக்கி விடுங்க. பெரிய பிளேயர்ஸ் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க, ஒரு சில பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்பட முடியுது, என்ன பண்ண முடியும்? ஸோ யங் பிளேயர்ஸை இறக்கி விடுங்க. ஜெயிச்சா நமக்கு லாபம், தோத்தோம் அப்படின்னா எல்லா சீசன் போல் மூடிட்டு போவோம். மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து தோக்கிறதுக்கு பதிலாக யங் பிளேயர்ஸை இறக்கி விடணும். அந்த பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு ட்ரை பண்ணி தோத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தோத்தாங்க அப்படின்னா யங் பிளேயர்ஸை இறக்கி விட்டோம், ட்ரை பண்ணாங்க தோத்தாங்க அப்படின்னு இருக்கும். அந்த யங் பிளேயர் நல்லா ப்ளே பண்ணா அப்படின்னா அடுத்த சீசன் ரீடைன் பண்ணலாம், இல்லைனா அதே யங் பிளேயர் நம்ம டீமை பிளே ஆஃப் வரைக்கும் கொண்டு போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ட்ரை பண்ணுங்க. அண்ட் அவ்வளோதான், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. ஸோ இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை, see you நண்பா.